ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஸ்வேதா கூட புருஷன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம்மா என்னை புரிய வச்சது நீ எவ்வளோ முக்கியம், பொண்டாட்டிங்கிறது எவ்வளோ வாழ்க்கையில் உன்னதமானது அப்படிங்கிறத இந்த மகா பொண்ணு தாம்மா எனக்கு புரிய வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா மகா போயிட்டு தனியாக பார்த்து பேசுகிறாங்க, அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்கள ஏன் மிஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. பொண்கள் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லைன்னா புருஷன் வாழ்ந்து என்னங்க புண்ணியம், அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அப்படி இப்படியே அட்வைஸ் பண்ணி அவர் மனசை மாற்றிடுறாங்க. அதனால் அவர் வந்து அந்த மகாவால் தான் நான் இப்போ மனசு மாறிட்டேன், என்னை விட்டு மட்டும் போயிடாதம்மா ஸ்வேதா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியலம்மா, உன்கிட்ட இந்த டைவர்ஸ் கொடுத்துட்டோம், இருந்தாலும் நான் உன்னை விட்டு நான் ஒத்தாளாக இருந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா, உலகமே சூனியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடாத, நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்களா. எனக்கும் அப்படித்தாங்க, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் குடித்தாலும் என் மேலே நீங்கள் உண்மையான பாசம் வச்சுருக்கீங்க, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரிங்க வாங்க நம்ம போய் சூர்யா பார்த்துட்டு மகாவையும் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அங்கே ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க. சூர்யாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சூர்யா பார்க்குறாரு, என்ன இது இவனோட டைவர்ஸ் ஆகிடுச்சு, கையை கோத்துட்டு வராளே ஸ்வேதா, என்ன ஸ்வேதா அப்படின்னு அந்த ஆளையும் பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி, என்ன சூர்யா என்னை பார்த்து அவங்களுக்கு கோவமாக வருதா, அப்புறம் கோவம் வராமல் எதுக்கு அப்படிங்கல, ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்கீன்னு பார்க்குறீங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். என்னது ஒன்று சேர்ந்துட்டீங்களா, ஆமாம் அதுக்கு காரணம் என் சிஸ்டர் தான். சிஸ்டரா அப்படின்னா உங்கள் பொண்டாட்டி மகா தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்வேதா என்ன நடக்குது அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவங்க பேசுனது வச்சதெல்லாம். என்ன இருந்தாலும் பொண்டாட்டி புருஷன் ஒன்றாத்தையும் வாழணும், விட்டு கொடுத்து வாழ்றதுல தப்பு இல்லை, யாருமே கெட்டு போக மாட்டாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு இல்லைம்மா அப்படின்னு சூர்யா கேட்குறாங்க. டைவர்ஸுங்கிறது என்ன சூர்யா, ஒரு பேப்பரில் நீதிபதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளோதானே. நம்ம மனசளவில் புருஷன் பொண்டாட்டின்னு நம்ம எழுதிட்டோம்னா அது உயிர் போகிற வரைக்கும் மாறவே மாறாது. இப்போவும் அவர் என் புருஷன் தான், நான் அவர் பொண்டாட்டி தான் சொல்ல முடியும், அந்த டைவர்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. வேணா கோயிலவே மறுபடியும் இன்னொரு வாட்டி தாலி கட்டிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எப்படியோ நல்லா இருங்க போங்க அப்படிங்கிறாரு சூர்யா. நீயும் அதே மாதிரி மகாவோட புரிஞ்சு வாழு, எப்படி மகா பத்தியா நீ என்ன பண்ணாலும் நீ தான் முக்கியம்னு இருக்கா பத்தியா, அதுதான் பொண்ணுங்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி மகாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு சூர்யா. இங்கே வீட்டில் வந்து சூர்யா அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் கொண்டாடணும்னு பெருசாக கொண்டாடணும்னு திட்டம் போடுறாங்க. ஏன்னா எப்போவுமே வருஷம் அப்படி இங்கே வீட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இங்கே பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா உங்கள் எல்லாருக்கும் நான் நகை நட்டு பணம்லாம் நான் தர்றேன், எல்லாம் வாங்கிக்கோங்க, அவங்க கல்யாண நாள் செம்மையாக சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி இது என்னோட கல்யாண நாள், நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஐஸ்வர்யா உனக்கு இந்த நகையெல்லாம் வேணுமா, இந்த புடவை வேணுமா அப்படின்னு எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. இவ்வளோ இந்த காசு இருக்குது, இதில் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, எதாக இருந்தாலும் நீ ஆசைதில் கேளு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ வாய் வயிறுமா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சித்ராதேவி அப்படியே அனாமிகாவும் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகிறாங்க. பார்த்தியா எவ்வளோ இது அவளுக்கு மட்டுமே எல்லாம் கொடுக்குறாங்க, அத்தை பார்த்தீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடாதா, அவங்க எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மருமண்டு, நானும் உங்களுக்கு பிடிச்ச மருமன் அடிப்போடி அங்கிட்டு ஏன்ட்டே ஒரு பைசா இல்லாமல் எல்லாத்தையும் அழுட்டு போயிட்டா, அந்த ஐஸ்வர்யா ரூமில் கொண்டே காசை வச்சு அவளே அழுட்டு போயிட்டா. அவங்களும் எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க, குட்டிக்காரன் அடித்து பார்க்குறாங்க, என் பணம் 5 லட்சம் தாடின்னு. ஆனால் அவங்க ஐஸ்வர்யா தரவே முடியாது, பனிஷ்மெண்ட் அப்படின்றாங்க. யாருக்கிட்ட ஐஸ்வர்யாட்ட என்ன அப்படின்றாங்களா, நானே ஒரு பைசாலாம் உட்காந்துருக்கேன் போடி அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அனாமிக்கா செம்ம கண்டாகிறாங்க. சே இப்படி போச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் செம்மையாக சூப்பராக பண்ணுறாங்க. மகா எல்லா வேலையும் இழுத்து போட்டு விழுந்து பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சூர்யா வராரு, வந்துட்டு அழகாக அப்படி கையை பிடிக்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கல, இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு மட்டும் கல்யாண நாள் இல்லை, அப்புறம் நமக்கும் இது காதல் நாள் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே நீங்கள் வர கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. பூவை கொடுக்குறாரு, ஐ லவ் யூ மகா அப்படிங்கிறாங்க. அப்படியே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நாள் முடிஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட் நைட் வைப்பாங்கள்ல மகா அப்படிங்கிறாங்க. மகாவுக்கு புரிஞ்சிருது, எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அப்படிங்கிற. கரெக்டாக ஐஸ்வர்யா வராங்க. என்ன மகா இவ்வளோ டீப் லைட்டாக இருக்கிற, சூர்யா பற்றியா எவ்வளோ ஸ்டடியாக கரெக்டாக கேட்சப் பண்ணிட்டாரு, கல்யாண நாள் முடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நைட்டை கலக்குறீங்க, என்ன மகா நான் போய் உங்கள் ரூம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூக்கூடையை தூக்கிட்டு போகிறாங்க. ஏ ஐஸ்வர்யா ஐயோ அப்படின்னு மகா என்ன பண்ணுறாங்க, மானம் போகுதே, வெக்கமாக வருது, அக்கா என் மானத்தை வாங்குறா அப்படிங்கல. சூர்யா இருந்துட்டு பரவாயில்ல நீயாவது இப்படி டீப் லைட்டாக இருக்க, அவள் பரவாயில்ல சூப்பர் அக்கா அப்படிங்கல. என்ன வண்டி ட்ராக் மாறுது, அக்காவை புகழ்றீங்க, லூஸு, அது வந்து நான் அது செய்கிற திறமையை பாராட்டினேன்டி, அழகு காதல் இப்படிலாம் பாராட்டணும்னா அது என் ஏஞ்சல் பொண்டாட்டி என் மகா மட்டும்தான் நான் பாராட்டுவேன், சும்மா சொன்னேங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு மகா சொல்ல, அடி பாவி தெரிஞ்சுக்கிட்டே என்ன எதுங்கிறியா அப்படின்னு விரட்ட அப்படியே ஓட அங்கே வர்றாங்க சித்ராதேவி. அவங்க மேலே மோத பார்த்தீங்கன்னா சீச்சி என்ன அது பச்சை பிள்ளை மாட்டி விளாண்டுக்கிட்டு, என்றைக்குமே பச்சை பிள்ளை மாதிரி மனசை வச்சுக்கணும் சித்தி, அப்போ தான் நல்லாயிருக்கும், வயசே ஆகாது, நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க, பச்சை பிள்ளை மாதிரி மனசை வச்சுக்கிட்டனால தானே இவ்வளோ வயசாக அழகாக யூத்தாக இருக்கீங்க அப்படின்னு. அப்படியா சூர்யா அப்படின்னு பல்ல காமிக்குது சித்ராதேவி. இது என்ன வில்லியா இல்லை காமெடி பீஸான்னு தெரியலைங்க, அந்தளவுக்கு நடந்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.